ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி போய் வியானா அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்து விக்ரம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் சுபிக்ஷாவும் வியானாவும் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து க்ரியேட் பண்ணவங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேரடியாக கூட சண்டை போட்டுக்கல, ஆனால் ரொம்ப நாள் வந்துட்டு வியானாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருந்தாங்க. பட் விக்ரம் பற்றி கேம் உங்களுக்கே தெரியும், 2 பேரும் வச்சு நல்ல ஒரு கேம் அவர் கொடுத்துட்டு தான் இருந்தார் வச்சுக்கிங்களேன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து அவர்கிட்ட வராமல் இருந்திருந்தால் இவங்களோட கேம் இன்னும் சூப்பராக வந்திருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வியானாக்கும் சுபிக்ஷாவுக்கும் நேரடியாக வந்து மோதல் வந்துச்சு. அதில் வந்து சுபிக்ஷா வந்துட்டு அந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி அவங்களும் பேசலை, வியானாவும் அதை வந்து முடிச்சு வைக்கிற மாதிரி பேசலை. 2 பேரும் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு சமையல் பக்கத்தில் அந்த செய்கிற இடத்துல பக்கத்தில் உட்காந்து விக்ரம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவள் உண்மையிலே நல்லா இருக்காளா, ஹாப்பியாக இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்துட்டு அவள் ஹாப்பியாக இருக்காளான்னு தெரியாது, ஆனால் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது அவளை பார்க்கும்போது. அதே மாதிரி அப்போ சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க, எனக்கு அவள் கூட பேசணும்னு ஆசை, பட் அவள் என்ன எடுத்துப்பாளோ எப்படி எடுத்துப்பாளோ திரும்பி எங்கே சண்டை போடுவாளோன்னு எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் வந்து ஹர்ட் பண்ணுன்னு தெரிஞ்சே நான் ஹர்ட் பண்ணிட்டா. அதுவும் வந்து எப்படின்னா என்கிட்டயே ஆட்டிடியூட் காட்டி நீ ஒஸ்ட்டு அப்படின்ட்டான் ஸ்ட்ரெயிட்டாக. நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா சொல்ல, ஒஸ்ட்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஆனால் அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவளை வெளியில் போனப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை அப்படியே வந்த உடனே மாற்றணும்னு நினைக்கிறா. ஆனால் அதை மாற்ற முடியாதுன்றது அவளுக்கு தெரியும், இது ஒரு கேம்ன்றதை அவள் புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் சுபிக்ஷா வந்து ஆக்சுவலாக நான் வெளியில் வந்து அவள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு செம கோவம் வந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா அவளை நேரடியாக பார்த்ததுக்கப்புறமா என்னால் பேசாமல் இருக்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குன்றாங்க. அதுக்கு அவரும் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு அப்படி தான் இருக்குது, இதோ நீ வரதுக்கு முன்னாடி அவள் என் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பா, நானும் பேசணுன்னு தான் ட்ரை பண்ணுவேன், முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க எல்லோரும் பேசுறதை கேட்கும்போது சுபிக்ஷாவும் வியானாவுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. ஆனால் விக்ரம் எப்படி அப்படின்னா, அவர் பாருங்களேன், நீங்கள் சாண்ட்ரா கூட பேசவே மாட்டார். முன்னாடி அவன் போன வாரம் ஃபுல்லாக சாண்ட்ரா கூட தான் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கனி கூட பெருசாக அட்டாச்மெண்ட் இல்லை. ஆனால் எஃப்ஜேவோ அவங்க போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்குள்ளே வந்தார். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 5 வாரம் பார்த்தீங்கன்னா வியானா சுபிக்ஷா கூட தான் இருந்தார். அதேமாதிரி சுபிக்ஷாவுக்கு ஐடியா கொடுத்தார், எஃப்ஜேவை லவ் பண்ணுற மாதிரி பண்ணு, செம்மையாக ஹிட் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எஃப்ஜே கூட வந்து வியானாவுக்கு வந்து பேசுகிற மாதிரி இருக்கும்போது அதை வந்து எதிர்த்து பேசுனது அவர் தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்னா இவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரோன்றது ஒரு விஷயம் இப்போயும் இருக்குது. அதனால வெளியில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் போனதுக்கு நான் மட்டும் தான் காரணம், நீ காரணம் கிடையாது அப்படின்னு அவங்க என்ன தான் சப்பக்கட்டு காரணம் சொன்னாலும் கண்டிப்பாக அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. சப்போஸ் அந்த மாதிரி தனியாக விளையாண்டுருந்தாங்கன்னா ஒன்று இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமான்றது ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா சுபிக்ஷா ஒன்று இந்த டீமால் தான் இவ்வளோ தூரம் வந்தாங்கன்றதும் சொல்லலாம். ஏன்னா அந்த டீம் பெரிய கேங்கு, அவங்க இவங்களை நாமினேட் பண்ணவே இல்லை. நாமினேட் பண்ணாத காரணத்தினால அவங்க ஈஸியாக வந்துட்டாங்க. இன்னொன்று அவங்க தனியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி யாரெல்லாம் போனாங்க அவங்க கூட சேர்ந்து இவங்களும் போயிருப்பாங்கன்ற ஒரு டவுட்டும் இருக்குது. எது எப்படியோ கேமே முடிய போகுது. இப்போ வந்து சுபிக்ஷா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வியானா பற்றி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? சுபிக்ஷா வியானா அந்த பாண்டிங் எப்படி உண்மையாக கரெக்டானது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க 2 பேருமே ஒருத்தர் ஏமாற்றிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும், அதாவது இந்த 3 பேரில் யாரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? சுபிக்ஷாவா, விக்ரமா, வியானாவா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.